ஒரு கேள்வி. நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர், அவங்களோட பேர் என்னன்னு தெரியாது, அவங்க குணம் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனா ஏன் சில முகங்கள் மட்டும் மனசை விட்டு போகவே மாட்டேங்குது? தினமும் 1000 பேரை கடந்து போறோம். ஆனா ஒரே ஒரு முகம் மட்டும் ராத்திரி தூங்க போற வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே நிக்குதே, ஏன்? இது காதலா, இல்ல ஈர்ப்பா, இல்ல விதியா, இல்ல நம்ம மூளை நமக்கே தெரியாம ஆடுற ஒரு அமைதியான விளையாட்டா? இன்னைக்கு நான் காதலை பத்தி பேச போறதில்ல, உங்க மூளைய பத்தி தான் பேச போறேன். ஏன்னா ஒரு ஆண் காதல்ல விழுறதுக்கு முன்னாடி அவரோட மூளை காதல்ல விழ ஆரம்பிச்சிருது. அது எப்படின்னு ஒரு சின்ன கதையோட சொல்றேன். ஒரு மழை கால நேரம், மாலை நேரம், சென்னையில ஒரு மெட்ரோ ரயில். எல்லாரும் போனை பார்த்துக்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒரு பையன் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போற ஒரு சாதாரண நாள். திடீர்னு அடுத்த ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு ரயிலுக்குள்ள ஏறுறாங்க. 2 நிமிஷம், வெறும் 2 நிமிஷம்தான் அவங்க எதிர வந்து நிக்கிறாங்க. 2 பேரும் பேசல, அறிமுகமும் இல்ல, ஃபோன் நம்பரும் கேட்கல, இன்ஸ்டாகிராம் ஐடி கூட பரிமாறல, ஏன் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. ஆனா அந்த 2 நிமிஷம் முடிஞ்சு அவங்க இறங்கி போன பிறகும் அந்த பையனோட மனசு அந்த கதவு பக்கமே தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு. வேலை செய்ய உட்காடுறான், முடியல. பாட்டு கேட்கறான், அந்த முகம்தான் ஞாபகம் வருது. சாப்பிடுறான், ஆனா அதே முகம். கண்ணை மூடி தூங்க போனா கூட அந்த முகம் வந்து நிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் 2 நிமிஷம் பார்த்த ஒரு முகத்தை மூளைய மறக்க மறுக்குது. இதுதான் முதல் 30 நாளோட முதல் ரகசியம். நம்ம மூளை வெறும் கேமரா கிடையாதுங்க, அது ஒரு டைரக்டர். எந்த காட்சை ரிப்பீட் பண்ணணும், எதை டெலீட் பண்ணணும்னு அதுதான் முடிவு பண்ணுது. ஒருத்தர் மேல நமக்கு சின்னதா ஒரு ஆர்வம் வந்துட்டா போதும், மூளை உடனே டேய் இந்த ஆளை மறந்துடாதடா அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னலுக்கு பேரு தான் டோபமைன். இது வெறும் மகிழ்ச்சி ஹார்மோன் மட்டும் இல்லைங்க, தேடிப்போ அப்படின்னு மூளைய தூண்டுற ஒரு கெமிக்கல். அதனாலதான் அந்த முகம் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. கவனமா கேளுங்க, இங்க இன்னும் காதல் ஆரம்பிக்கல, ஆர்வம் மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நிறைய பேர் இங்கதான் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. அவங்கள என்னால மறக்கவே முடியலடா, அப்போ இதுதான் காதல் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? முதல் சில நாட்கள்ல நம்ம மூளை அந்த மனிதரை காதலிக்கிறது இல்ல, அவங்கள பற்றி ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிக்குது. அதாவது அவங்க ரொம்ப நல்லவங்க போல, ரொம்ப அமைதியானவங்க போல, எனக்கு கச்சிதமா ஏத்தவங்க போல. இந்த போல என்ற ஒரு வார்த்தை தான் முதல் 30 நாளோட மிகப்பெரிய மாயை. உண்மை என்னன்னு தெரியாமலேயே மூளை கற்பனையிலேயே அந்த வெற்றிடங்களை நிரப்ப ஆரம்பிக்கு. அதனாலதான் அவங்க பண்ற ஒரு சின்ன சாதாரண சிரிப்பு கூட அட அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு தோணும். உண்மையிலேயே அது அந்த பொண்ணோட செயல் இல்லைங்க, உங்க மூளையோட கற்பனை. நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களோட முதல் பார்வையிலேயே யாரையாச்சும் மறக்க முடியாம தவிச்சிருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருந்தா உடனே கீழே எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சில நாட்கள்ல இன்னும் ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கும். ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வருமானு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை போனை செக் பண்ண வைக்கும். நோட்டிபிகேஷன் சவுண்டு கேட்கலனா கூட ஸ்கிரீனை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. ஏன்? அது காதலா இல்ல மூளை அடுத்த கட்ட விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சா? ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா? நீங்க காதலிச்ச நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபோனு சைலண்ட்ல தான் இருக்கும், ஆனா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கிரீன் அன்லாக் பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? நோட்டிபிகேஷன் வரல, மெசேஜ் வரல, கால் வரல, ஆனா ஒருவேளை வந்திருக்குமோ அப்படின்னு திரும்ப திரும்ப செக் பண்ணுவோம். ஏன்? இது காதலா இல்ல மூளை ஆடுற அடுத்த விளையாட்டா? இங்கதான் முதல் 30 நாளோட 2வது ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஒருத்தர் நமக்கு முக்கியமானவரா மாற ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு சிக்னலுக்கும் நம்ம மூளை அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு ஹாய், ஒரு இமோஜி, இல்லைன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. முன்னாடி இதெல்லாம் நமக்கு சாதாரண மெசேஜ்.
ஆனா இப்போ அதுதான் உங்களோட முழு நாளோட மூடையே முடிவு பண்ணும். ஒரு மெசேஜ் வந்தா அன்னைக்கு பூரா சிரிப்பு, வரலையா மனசுக்குள்ள அமைதியின்மை ஆயிரும். இதுக்கு காரணம் அந்த ஆள் இல்லைங்க, உங்களோட மூளை. சைக்காலஜில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாம இருந்தா அதை பத்தி தான் நம்ம மனசு திரும்ப திரும்ப யோசிக்கும். அதுல நம்ம கவனமும் எதிர்பார்ப்பும் தானாகவே அதிகமாயிடும். அதாவது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்துலதான் மூளை அதிகமா கவனத்தை வைக்கும். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா, இப்ப ஆன்லைன்ல வருவாங்களா, என் ஸ்டோரிய பார்த்தாங்களா, இந்த கேள்விகள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது பலவீனம் இல்லைங்க, மூளையோட நேச்சுரல் பிஹேவியர். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் காலையில 8 மணிக்கு அவங்க கிட்ட இருந்து குட் மார்னிங் வருது. அடுத்த நாள் அதே 8 மணிக்கு மெசேஜ் வரல. 8 ஆகுது, 8:30 ஆகுது, 9 ஆகுது. நீங்க போனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு மெசேஜ் வர்ற வரைக்கும் மனசு வேற எந்த வேலையிலையுமே ஒட்டாது. ஏன்னா மூளை ஒரு பேட்டர்னை உருவாக்கிருச்சு. அந்த பேட்டர்ன் உடையும் போது உங்களுக்குள்ள ஒரு தவிப்பு வரும். நிறைய பேர் இத காதல்னு நினைச்சிருவாங்க. ஆனா உண்மையில இது எதிர்பார்ப்ப உருவாக்குற ஒரு கட்டம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்த உடனே ரிப்ளை பண்ணணும்னு தோணும். ஆனா சில பசங்க வேணும்னே ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப விரக்தியில இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆனா அந்த 10 நிமிஷமும் அவங்க மனசு முழுக்க போன்ல தான் இருக்கும். வெளியில ஜாலியா கெத்தா காட்டுவாங்க, உள்ளுக்குள்ள அச்சச்சோ அடுத்த மெசேஜ் அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் மூளை. உணர்வுகளுக்கும் ஈகோவுக்கும் நடுவுல நடக்கிற சின்ன போராட்டம். முன்னாடி காலையில எந்திரிச்சதும் நியூஸ் படிச்சவன் இப்போ வாட்ஸ்அப்ப ஓபன் பண்ணுவான். தூங்க போறதுக்கு முன்னாடி யூடியூப் பார்த்தவன் இப்போ லாஸ்ட் சீனை பார்த்துட்டு தூங்குவான். ஏன்னா மூளை அவங்கள உங்களோட ஒரு ஹேபிட்டா மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ஆபத்து இருக்கு. இந்த போனை செக் பண்ற பழக்கம் அக்கறையில ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல கவலையா மாறி அப்புறம் சந்தேகமா மாறி கடைசியில அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு போய் முடிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், முதல் 30 நாள்ல உணர்ச்சிகளை மட்டும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த டைம்ல மூளை இன்னும் அந்த மனிதரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தா இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற அந்த ஒரு லைக் தாங்க இந்த மாதிரியான நல்ல தகவல்களை இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்ப்போம். 3வது வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஆழமான மாற்றம் நடக்கும். அவன் தன்னோட ட்ரெஸ்ல கவனம் செலுத்துவான். பேசுற வார்த்தைகளை யோசிப்பான். கண்ணாடி முன்னாடி நின்று நான் பார்க்க நல்லா இருக்கேனா அப்படின்னு பேசுவான். இது வெறும் ஸ்டைல் மாற்றமா இல்ல காதல் ஒரு ஆணோட அடையாளத்தையே மாத்துதா? ஒரு ஆண் காதல்ல விழ ஆரம்பிச்சதும் முதல்ல மாறுறது அவனோட வாழ்க்கை இல்லைங்க, அவனோட பார்வை. அதுக்கப்புறம் அவனோட மூளை. அதுக்கப்புறம் தான் அவனோட வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு ஒரு கதையோட பார்ப்போம். கார்த்திக் ரொம்ப சாதாரண பையன். கைக்கு எந்த சட்டை கிடைக்குதோ அதை போட்டுட்டு கிளம்பிடுவான். ஹேர் ஸ்டைல் மேலலாம் அவனுக்கு ஆர்வமே கிடையாது. நான் இப்படி தாண்டா அப்படின்னு வாழ்ந்தவன். ஆனா ஒரு நாள் ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் ஆரம்பிக்குது. காலையில கண்ணாடி முன்னாடி 2 நிமிஷம் நிக்கிறவன் இப்போ 10 நிமிஷம் நிக்கிறான். இந்த ஷர்ட் நல்லா இருக்காடா, இந்த கலர் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். யாருக்காக? அந்த பொண்ணுக்காகவா? இல்லவே இல்லை. அவள் முன்னாடி தன்னோட பெஸ்ட் வெர்சனா இருக்கணும்னு அவனோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இங்க நல்லா கவனிங்க. உண்மையான காதல் வரும்போது ஒரு ஆண் வேறு ஒருத்தனா நடிக்க மாட்டான். ஆனா தன்னோட சிறந்த வடிவமாக மாற்ற முயற்சி செய்வான். நான் இன்னும் ஃபிட்டா ஆகணும், வேலையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், என் ஃபியூச்சரை சீரியஸா யோசிக்கணும். இந்த எண்ணங்கள் எல்லாம் தானா வரும். ஏன்னா இப்போ அவன் தனக்காக மட்டும் வாழல, இன்னொருத்தருக்காகவும் வாழணும்னு அவனோட மூளை உணர வச்சிருச்சு. சைக்காலஜில இருந்து ஒரு அழகான விளக்கம் இருக்கு. ஒரு ஆண் தனக்கு முக்கியமான ஒருத்தரை சந்திக்கும் போது மூளை உள்ளுக்குள்ள நீ வளரணும் அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுக்கும். நேத்து வரைக்கும் போனா போகுதுன்னு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தோணும்.
ஆனா இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடக்கும். அவங்களுக்கு தன்னோட தப்புக்கள் எல்லாம் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதிகமா கோவப்படுறவன் ஐயோ இப்படிலாம் கோவப்படக்கூடாதுடா அப்படின்னு தன்னை மாத்திக்க பார்ப்பான். கெட்ட பழக்கம் இருந்தா அதை விடணும்னு நினைக்கிறான். இது யாரோட கட்டாயப்படுத்துறதுனாலையும் நடக்கிறது இல்லைங்க. அன்பு அவனுக்குள்ள இருக்கிற நல்ல மனிதனை வெளியே கொண்டு வருது. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. அப்போ எனக்காக ஒருத்தன் மாறணும்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடாது. ஏன்னா பயத்துல மாறுற மாற்றம் நீண்ட காலம் நீடிக்காது. ஆனா இந்த பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல பையனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையால வர்ற மாற்றம் ஆழமானது, நிரந்தரமானது. உங்க லைஃப்லயும் உங்களை உங்க காதலிக்காகவோ இல்ல உங்க பார்ட்னருக்காகவோ மாத்திக்கிட்ட அனுபவம் இருக்கா? அப்படி என்ன பழக்கத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் காதல் வயப்பட்டு திடீர்னு ட்ரெஸ்ஸில் கெத்து காட்ட ஆரம்பிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி கலாயிங்க. இப்போ அடுத்த கேள்வி, ஒரு ஆண் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது அவனுக்கு பயமே வராதா? கண்டிப்பா வரும். உண்மையை சொல்ல போனா அதுதான் அடுத்த கட்ட மாற்றம். தனக்கு பிடிச்சவங்களை நாம இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ள வரும். அந்த பயம் ஏன் வருது? அது நல்லதா கெட்டதா? காதல் ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, சில நேரங்கள்ல அவனை பயப்படவும் வைக்கும். நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவன் பொறாமப்படுறான்டா, அப்போ என் மேல உயிரே வச்சிருக்கான்னு அர்த்தம். இதுவும் முழுமையான உண்மை இல்லைங்க. அவனுக்கு பொறாமையே வரமாட்டேங்குது, அப்போ காதலே இல்லை. இதுவும் முழு உண்மை இல்லைங்க. அப்போ உண்மையிலேயே என்னதான் நடக்குது? ஒரு சின்ன காட்சியை யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு என் காலேஜ்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணாரு, பேசினாரு அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. அந்த ஒரு நொடி அவன் மூளைக்குள்ள ஒரு சின்ன அலாரம் அடிக்கும். ஒருவேளை என்னை விட சிறந்த ஒருத்தன் வந்துட்டா இவ என்னை விட்டுட்டு போயிருவாளோ? இந்த கேள்வி மின்னல் வேகத்துல வந்துட்டு போகும். இது அவன் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க. தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை காப்பாத்தணும்னு மூளை பண்ற ஒரு தற்காப்பு முறை இது. ஆனா இங்கு ஒரு மெல்லிய கோடு இருக்கு. பொறாமைக்கும் பொசசிவ்க்கும் கட்டுப்படுத்துற குணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு முதிர்ச்சியான காதல்ல பொறாம வந்தாலும் அது மரியாதைய தாண்டாது. யாரவன் அப்படின்னு உரிமையா கேட்பானே தவிர போனை பிடுங்கி செக் பண்ண மாட்டான். வீடியோ கால் பண்ணி எங்க இருக்குன்னு உலாவு பார்க்க மாட்டான். ஏன்னா காதலை சந்தேகத்தினால காப்பாற்ற முடியாது, நம்பிக்கையில மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். சைக்காலஜி படி மூளை ஒரு நபரை பாதுகாப்பான நபர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பாதுகாப்புக்கு ஒரு சின்ன அச்சுறுத்தல் வந்தாலும் மூளை அலர்ட் மூடுக்கு போயிடும். அதனாலதான் சில பசங்க சாதாரண விஷயத்துக்கு கூட அளவுக்கு அதிகமா யோசிப்பாங்க. ஆனா உண்மையா காதலிக்கிறவன் அந்த பயத்தை கோபமா மாத்த மாட்டான். உங்ககிட்ட பேசக்கூடிய உரையாடலா மாத்துவான். எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அவனுக்கு இருக்கும். ஆனா போலியான காதல்ல அந்த பயத்தை அதிகமா மாத்தும். அவங்கிட்ட பேசாத, அங்க போகாத அப்படின்னு சுதந்திரத்தை பறிக்கும். அது காதல் இல்ல, அது ஒரு விதமான சைக்கோ மைண்ட் செட். முதல் 30 நாள்ல ஒரு ஆண் அந்த பொண்ணோட சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படுவான். ஆனா 4வது வாரத்துல அந்த சிரிப்புக்கு தானும் ஒரு காரணமா இருக்கணும்னு நினைப்பான். அங்கதான் ஈர்ப்பு முடிஞ்சு வெறுப்பு ஆரம்பிக்குது. இவா சந்தோஷமா இருக்கணும், இவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது பாத்தீங்களா? அங்கதான் மூளை அந்த உணர்வை உன்னதமா ஏத்துக்குது. நம்ம பேசுற இந்த சைக்காலஜி கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? மனித மனங்களோட ரகசியங்களை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த 30 நாள் முடிஞ்சதும் மூளை எடுக்கிற அந்த ஒரு பர்சனல் முடிவு என்ன? ஒரு நாள் ஒரு முகம் பிடிக்குது, 7வது நாள் அவங்கள பத்தி அதிகமா யோசிக்கிறோம், 15வது நாள் மெசேஜுக்காக காத்திருக்கிறோம், 20வது நாள் அவங்க சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருது, 25வது நாள் அவங்க சோகமா இருந்தா மனசு பாரமாகுது. ஆனா இந்த 30வது நாள் இங்கதான் மூளை ஒரு மிக பெரிய முடிவை எடுக்குது. இவங்க என் வாழ்க்கையில வந்துட்டு போற ஒரு தற்காலிக உணர்வா இல்ல என் எதிர்காலத்துல கூடவே வரப்போறாங்களா?
இதுதான் அந்த மிகப்பெரிய திருப்புமுனை. ஈர்ப்பு எப்போதுமே புதுசை தேடும், காதல் அந்த மனிதரை மட்டுமே தேடும். இந்த ஒரு வரியில எல்லா உண்மையும் இருக்குங்க. 30 நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நல்ல குணம் மட்டும் தெரியாது, அவங்களோட குறைகள், கோபம், சுபாவம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த குறைகளையும் சேர்த்து பார்த்துட்டு, இவங்க கிட்ட குறை இருக்குடா, ஆனா இவா கூட தாண்டா என் வாழ்க்கை முழுக்க நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் நினைச்சா அங்கதான் ஈர்ப்பு காதலா மாறுது. முதல் 30 நாள்ல மூளை கேட்கிற கேள்வி, இவங்களை எனக்கு பிடிக்குமா? 30 நாளைக்கு அப்புறம் மூளை கேட்கிற கேள்வி, இவங்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பான ஆணா இருப்பேனா? இந்த ஒரு கேள்விதான் ஒரு பையனை முதிர்ச்சியான காதலனா மாத்துது. உண்மையான காதல் வந்துட்டா அவன் பெர்ஃபெக்டா இருக்க மாட்டான், தவறு செய்வான், சண்டை போடுவான், சில நேரம் பேசாம கூட இருப்பான். அந்த உறவை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம். சண்டை வந்தாலும் மறுநாள் பேச தோணும். ஏன்னா இப்போ இவன் ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த காதல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் சொல்றேன், ஒரு ஆணை முதல் வார்த்தையை வச்சு எடை போடாதீங்க, அவனோட வார்த்தைகளை மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க. வார்த்தைகள் சில நிமிஷம்தான் வாழும், ஆனா அவனோட நடத்தை வாழ்நாள் முழுக்க உண்மையை பேசும். இன்னைக்கு நாம ஒரு ஆண் காதல்ல விழும்போது அவனோட மூளையில என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க, எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரோட காதலும் ஒரே பாதையில போகாது. அவங்களோட கடந்த கால அனுபவங்கள், வளர்ப்பு, குணம் இத பொறுத்து மாறுபடும். அதனால இத ஒரு சட்டமா பார்க்காம மனித மனசோட பொதுவான இயல்பா புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் நமக்கான சரியான மனிதரை நம்மளால அடையாளம் காண முடியும். ஒரு ஆண் காதல்ல விழும்போது அவனோட இதயம் மட்டும் மாறுறது இல்லைங்க, அவனோட மூளை, அவனோட பார்வை, அவனோட வாழ்க்கையோட எல்லாமே மாறுது. ஆனா அது அத்தனையுமே அவனோட செயல்கள்ல தான் அர்த்தம் பெறும். ஆனா உண்மையான காதல் வார்த்தைகள்னால நிரூபிக்கப்படுறது இல்லைங்க, காலத்தால நிரூபிக்கப்படுறது. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இந்த 30 நாட்கள் அனுபவம் நடந்திருக்கா? உங்களுடைய கதையை கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் படிக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப செட் ஆகுமோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மனித மனசு, சைக்காலஜி, உறவு பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்துல இணைஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு சுவாரஸ்யமான சைக்காலஜி ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.